ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சீக்கடி கிட்னி ஃபெயிலியர் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள், வலி மாத்திரைகளை சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்றது, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் லைட்டாக இருக்கும்போது கேர்லெஸ்ஸாக வர்றது, அதே மாதிரி நிறைய குறியீல் பாரங்களை சாப்பிட்றது, போதை பழக்கங்கள் பயன்படுத்துறது, இது மாதிரி உணவில் முறை வாழ்வில் மாறி போகிறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். ஏன் சீக்கடி பேஷண்ட்டுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதுன்னு தான் சொல்லுங்கள். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து எப்படி தயார் பண்ணீங்க? ஏன் 92 வயசு அம்மாவுக்கே சரியா இருக்கு. 94 வயசு. சாரி, 94 வயசுல அவங்களுக்கு அந்த வயசை மறந்துட்டு பாருங்களேன். 94 வயசுல அம்மாவுக்கு அவங்களுக்கு பிபி, சுகர், ஹார்ட் கம்ப்ளைண்ட், கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, எல்லாமே சரி. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்காங்க. நான் இன்னைக்கு நீங்க சொல்லும் போது தெரியுது எல்லாமே விரும்பினதெல்லாம் சாப்பிட்றாங்க என்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அது சாத்தியம்? ஏன் வருதுங்கிறது ரீசன் நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க. அதாவது உடலுக்கு ஒத்துக்காத ஒவ்வாத பொருள், அது உணவு முறையில் இருக்கலாம், அல்லது மருந்துகள் ஏதாவது தீர்வு கிடைக்காதான்னு முயற்சி பண்ணுறாங்க. சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, அதுக்கப்புறம் அந்த உடல் வலிக்கு, தைராய்டு இஷ்யூவுக்கு, தலைவலிக்கு, இது மாதிரி நிறைய முயற்சி பண்ணி 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 அதோட செடிமெண்டேஷன், அந்த வேதிப்பொருளுடைய தாக்கம், அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது கல்லீரலும் பாதிக்கும், சிறுநீரகமும் பாதிக்கும். நிறைய அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்களே, அது மொத்தத்தில் உடலுக்கு ஒத்துக்காத விஷயங்கள். ரொம்ப நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு இயற்கை, எதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வியாதி வருது. அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், தவறான முறையில் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்மளுடைய மருத்துவம் பார்த்திங்கன்னா ஆமாம், இந்த இப்போ சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு, பத்தியம்னு சொல்லுவோம், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பத்தியம்தான், இந்த உணவு முறை கட்டுப்பாடும் ஒரு பத்தியம்தான். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கூட இதை எடுக்கும்பொழுது நம்ம இப்போ அந்த 94 வயசு இப்போ அம்மாவுக்கு நம்ம காமிச்சோம், 8 நாளில் ரிசல்ட். 8 நாள் அதிகபட்சம். 8 நாளில் அந்த கை கால் வீக்கம், தலை வீங்கி போனது, அந்த உப்போட அளவு குறைஞ்சது 8 நாளில். ஆனால் அவங்க பத்தியம், கடும் பத்தியம், நம்ம சொன்னதாக ஃபாலோ பண்ணாங்க. 8 நாளில் அந்த ரிசல்ட்டை காமிச்சோம், எழுப்பி உட்கார வச்சோம். அதை எல்லோரும் ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம வீடியோவில், காணொலியில் போட்டிருக்கோம். அதை அந்த மிராக்கில் பண்ணது இதுதான். ஆமாம்,